வணக்கம் நேயர்களே, கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நிறைய மோர், தயிர் இந்த மாதிரி வகையான ஐட்டம்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டே இருப்போம். இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ட்ராபெரி லஸ்ஸி, ஸ்ட்ராபெரி வச்சு மோர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக நான் வீட்டில் தயார் பண்ணேன். இது வந்து டெட்ரா பேக்ஸில் கடையில் விற்கிறாங்க. பட் அதெல்லாம் வாங்குறத விட வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லது. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராபெரி ஏற்கனவே நல்லா கழுவி மேலே அந்த தலைலாம் வெட்டி பாதியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி வந்து இப்போ சீசனில் இருக்குது. நிறைய சீப்பாக சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 6 கிளாஸ் வரும். எவ்வளோ ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கணும் அதே அளவு தயிர் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஸ்ட்ராபெரினா 100 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து 3 சொட்டு ரோஸ் வாட்டர் விட போகிறேன், பன்னீர் தண்ணி. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டயட் சுகர்னால் யூஸ் பண்ணலாம், ரெகுலர் சுகர்னால் யூஸ் பண்ணலாம். 2 ஏலக்காய். இவ்வளோதாங்க பொருட்கள், நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஸ்ட்ராபெரி லஸ்ஸிக்கு. ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துருக்காங்க. அந்த மிக்சர் ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்ட்ராபெரி கழுவி வெட்டி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். அதில் வந்து இந்த சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 சொட்டு இந்த பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நான் வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைக்க போகிறேன். நல்லா அது விழுத அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா நைஸாக விழுத அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி விழுத அரைச்சி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் தயிர் சேர்த்து இன்னொரு வாட்டி அடித்து நீங்கள் பரிமாறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்லா ஸ்மூத் பியூரே, அந்த ஸ்ட்ராபெரி பியூரேயில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இன்னொரு முறை நல்லா அடித்து இதை நான் பரிமாறிட போகிறேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி லஸ்ஸி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நான் பரிமாற போகிறேன். ஒரு சின்ன சின்ன கிளாஸஸில் நான் பரிமாற போகிறேன். இந்த விருந்துக்கெல்லாம் வந்து நீங்கள் வெல்கம் ட்ரிங்காக இது கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சில் பண்ணி சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே வந்து இன்னொரு 2 ஸ்ட்ராபெரி டெக்கரேஷன் பண்ணி நான் இதில் சர்வ் பண்ணியிருக்கேன். ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து இன்ஃபோ பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னோட பிளாக் கூட விசிட் பண்ணலாம். ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நிறைய ரெசிபீஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் கூட விசிட் பண்ணலாம். The same recipe is also posted in YouTube English. YouTube Englishோட லிங்க் கூட இன்ஃபோ பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எல்லா லிங்க்ஸுமே இன்ஃபோ பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராபெரி லஸ்ஸி இந்த கோடைக்காலத்துக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.